ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் தனது துளசித் தோட்டத்தில் ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தார். குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்த்தார். கோதை கண்ணனுக்கே தன்னை அர்ப்பணித்தாள். இறைவனுக்குச் சாற்றும் முன் மாலைகளை தானே சூடி அழகு பார்த்தாள். ஒருநாள் மாலையில் கோதையின் முடி இருப்பதைக் கண்டார் தந்தை. அபச்சாரம் என எண்ணி மனம் வருந்தி வேறு மாலை கட்டினார். அன்றிரவு பெருமாள் கனவில் தோன்றி, கோதை சூடிய மாலையே எனக்கு உகந்தது, அந்த மணமே நான் விரும்பியது என்றார். பெரியாழ்வார் தனது மகள் பூதேவியின் அவதாரம் என்பதை உணர்ந்தார். இறைவனையே ஆண்டதால் ஆண்டாள் என்று பெயரிட்டார். ஆண்டாள் தன் காதலை பாக்களாக வடித்தாள். திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் அவள் பக்தியின் சாட்சியாயின. ஆண்டாள் மனிதனை மணக்க மாட்டேன் என்றாள். ஸ்ரீரங்கத்திற்கு மணமகளாக அழைக்கப்படுவதாக பெருமாள் கனவில் தோன்றி கேட்டார். மணக்கோலத்தில் ஸ்ரீரங்கம் கருவறைக்குள் சென்றாள் ஆண்டாள். ஒரு ஜோதியாய் மாறி தன் தலைவன் ரங்கநாதனுடன் கலந்தாள்.